வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி நான் பசங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் மில்க் ஆட் பண்ணி போட்டு வச்சிட்டேன் வந்து குடிக்கிறதுக்காக. இன்றைக்கி எங்கள் மதிய லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் மத்தி மீன் கிடச்சிதுங்க. மத்தி மீன் வாங்கும்போது குட்டி குட்டி மீனாக பார்த்து வாங்குங்க. குட்டி மீன் சீக்கிரம் கிடைக்காது, பெரிய மீன் தான் கிடைக்கும். சிலவங்க பெருசு தான் நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்குறீங்க. அதுதான் இல்லை, குட்டி மீன் கிடைச்சா வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த தக்காளியை குழம்பு வேகும் போதே உள்ளே போட்டு லாஸ்ட்டாக ஸ்மாஷ் பண்ணி உள்ளே ஊற்றுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கடைசியாக ஊற்றும் போது. ஃப்ரைக்கு வந்து நான் வாவல் மீன் வாங்கி பசங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் மீனை வந்து டேரெக்டாக உள்ளே போடாமல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருங்க. ஏன்னா டேரெக்டாக உள்ளே போடும்போது அந்த குழம்புக்கு உப்பு காரம் பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி பிரட்டி உள்ளே போட்டோம்னா அந்த மீன் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக வருது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற புளி யூஸ் பண்ணாமல், நான் வாகமன் போயிருந்தப்போ கேரளா புளி வாங்கிட்டு வந்திருந்தேன். கோடம்புளின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு குழம்பு வச்சு முடிச்சதையும் உள்ளே போட்டுடணும். அந்த புளி ஊற ஊற இந்த குழம்பு பயங்கர டேஸ்ட் கொடுத்துச்சு. நீங்களும் மீன் குழம்புக்கு இந்த புளி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மண்பானையில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் போய் சேருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது பாருங்களேன்.